ஓகே. இப்போ பேமெண்ட்டுங்கிற ஃபீச்சர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ கான்ஃபிகரேஷன் போய்க்கோங்க. பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வச்சுருப்போம். இது வந்து யூபிஐ கான்ஃபிகரேஷன். இது என்னென்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட யூபிஐ ஐடி ஆட் பண்ணிவிட்டால் போதும். நாங்கள் வந்து கியூஆர் கோட் அந்த யூபிஐ ஐடி மூலம் ஜென்ரேட் பண்ணி டேரெக்டாக கஸ்டமர் இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். நீங்கள் வந்து அப் டு 3 யூபிஐ ஐடி வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 யூபிஐ ஐடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான நேமும் சும்மா கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் லிங்க் இதுக்கு ஜஸ்ட்டு நான் வந்து யூபிஐலாம் வேணாம், எனக்கு ஜஸ்ட்டு கியூஆர் கோட் மட்டும் நான் இருந்தால் போதும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 கியூஆர் கோட் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் கியூஆர் கோடாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து யூபிஐ ஐடி கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து 3 யூபிஐ ஐடி இதோ நீங்கள் ஒன்றுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 யூபிஐ ஐடி ஆட் பண்ணிட்டேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இது கஸ்டமர் சைடு எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்கமே, கஸ்டமருக்கு வந்து இந்த ட்ராக்கிங் ஐடி சென்ட் பண்ணிடும். ஸோ கஸ்டமர் ட்ராக்கிங் இது வந்து அவங்க வந்து பே பண்ணலாம், பே பண்ணுங்கிற மாதிரி காமிப்போம். ஸோ அவங்க வந்து பே நவ் ஹெல்ப் பண்ணி வரும்போது ஓகே பே நவ் கிளிக் பண்ணி வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற மாதிரி வந்துடும், அவங்களோட ஆர்டருக்கான அமௌண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண யூபிஐ ஐடி வச்சு நம்ம வந்து இங்கே கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ உங்கள் மொபைலில் டேரெக்டாக அவங்க பே நவ் கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக ஜிபேயோ இல்லை ஃபோன்பேயோ இல்லை நெட் பேங்க் ஏதாச்சும் ஒரு ஆப்புக்கு எடுத்து போயிடும். அவங்க அமௌண்ட் என்ட்ரு பண்ண அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ யூஸரால் அமௌண்ட்டை எடிட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒரிஜினல் அந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. இல்லாட்டி ஸ்கேன் பண்ணி கூட அப்படியே அதே அமௌண்ட் ஸ்கேன் பண்ணும்போதும் அதே அமௌண்ட் அப்படியே வந்துடும். இப்போ லைக் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு போட்டு ஸ்கேன் பண்ணால் நம்மளால் எடிட் பண்ண முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுது, அது மாதிரி ஃபில் ஆகி வந்துடும் அமௌண்ட்டு. உங்களுக்கு அதுக்காக இந்த யூபிஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இது வேறு எங்கே ஹெல்ப் ஆகும்னா, ஸோ இந்த ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா அவங்க கீழே வந்து கியூஆர் கோடுங்க. இப்போ சில கஸ்டமர் எனக்கு கியூஆர் கோட் அனுப்புங்க பே பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் கியூஆர் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களுக்கு கியூஆர் கோட் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். டேரெக்டாக கஸ்டமர் அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக ஜிபேயோ இல்லை ஃபோன்பேயில் ஓப்பன் பண்ணி அவங்க அமௌண்ட் என்ட்ரு பண்ண அவசியமே இல்லை. என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க ஃபில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவங்க ஜஸ்ட் அந்த அமௌண்ட் பே பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் பில் ஆப்ஷன்லேயும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வர கஸ்டமருக்குலாம் நீங்கள் வந்து பில் போட்டு தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆஃப்லைனில் வர கஸ்டமர் நேம்லாம் அடிச்சு நீங்கள் பில் அடிப்பீங்க. பில் அடிச்சுட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் என்ன சொல்லுவீங்க, அவங்க வந்து கியூஆர் கோடை பார்த்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஜென்ரேட் கியூஆர் கோட் கொடுத்தீங்கன்னா இந்த பில்லுக்கான கியூஆர் கோடு இது. ஸோ இந்த 344 ரூபா அவங்க ஸ்கேன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்கேனரில் வந்து 344 ரூபா என்ட்ரு ஆகிரும். ஸோ அவங்க வந்து என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை. அவங்க ஜஸ்ட் இந்த 344 ரூபாய்க்கு ஈஸியாக பே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும். ஸோ அடுத்து இன்னொரு ஃபீச்சர் வச்சுருக்கோம். அது என்னென்னா, இந்த பேமெண்ட்ஸ்லேயே இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் கியூஆர் கோட். இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக யாருக்காச்சும் கியூஆர் கோட் சென்ட் பண்ணணும், அதில் வந்து நீங்கள் உங்கள் நார்மல் கியூஆர் கோட் இல்லாமல் அமௌண்ட் வச்ச மாதிரி சென்ட் பண்ணணும்னா நீங்கள் வச்சுருக்க அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே வச்சுருப்பீங்க இந்த அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமாக பே பண்ணுவோம் அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நோட்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம் ஃபார் ஆர்டர். அப்போ ஏதாச்சும் நோட்ஸ் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ நோட்ஸ் கொடுத்துட்டு ஷேர் கியூஆர் கோட் இருக்குல்ல, அதை ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். இது மூலமாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கியூஆர் கோட் அனுப்பணும்னா நீங்கள் இது மூலமாக அனுப்பலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அமௌண்ட் எவ்வளோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு கஸ்டமருக்கு ஈஸியாக பே பண்ணிடுவாங்க. அவங்க எந்த ஒரு அமௌண்ட் எடிட் பண்ணணும் மாற்றணும் அவசியம் இல்லை. என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு டேரெக்டாக அவங்க வந்து பே பண்ணிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃபீச்சர் வச்சுருக்கோம்.